இப்படி முடியா பிடிச்சி இப்படின்னு குத்த தெரியல பொண்டாட்டிக்கிறாரா? கருத்து என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன், இல்ல பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. பின்னால அடிச்சாங்க, இவரு போய் அடிச்சிருக்கிறாரு. இவரையா? மேடம் இது கடைசி வாட்டி நடந்து போயிட்டு இருப்பேன் மேடம். இந்த பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன், இப்படி பிடிச்சுக்குவானுங்க என் காலை பிடிச்சி. இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பசங்க அப்படியே போடுங்க, கையில கிடைக்குது காலில் கிடைக்குது, பட்டுன்னு அடிப்பானுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஆனந்த் இல்ல அட பேஜில போவான் இல்ல, நீ அதான் இப்படி இருக்க நீ இல்ல. ஐயோ தலைவரே அதே நீங்க ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும். மெஜாரிட்டி நாங்க தான். நான் அந்த மீதி 2% உள்ளவன். எனக்கு 1000% இருந்தா வேணும் சார். பணக்கார அப்பா அம்மாங்கெல்லாம் அவங்க பசங்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு. அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கறது, கேட்டதெல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்றது. நல்ல டைரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போ இந்த லாஸ்ட் படம் தோல்வி அடைஞ்சு போச்சு. 20-30 வருஷம் முதல்ல இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாரும் கேட்டிருப்பேன். அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? பண்ண போறான்டா. What do you mean? பேஜ் 128 கஷ்டப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிங்க. இருந்து ஓம்பி பருந்து ஓம்பி பரும்பாத அறியாமை ஓம்பல் ஓம்பா ஓம்புவான் ஓம்பி இருந்து ஓம்பி வந்து ஓம்புவான். டம் 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 டமடமரே டம் 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 டமடமரே. சக்கு சக்கு வத்தி குச்சி சட்டுன்னு தான் பத்தி கிச்சி ஒயிலே ஒயிலே. தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே. மாப்ள பைத்தியக்காரனா நீ? டூரிஸ்ட் விசா ஆயாது? ஏன் டூரிஸ்ட் விசா தான் 2 மாசம் தான் வேலிடிட்டி இருக்கு. வேலை சேர்ந்துருங்களா அதுக்குள்ளயும் போயிட்டு? பைத்தியக்கார மாதிரி பண்ணாத. ஒர்க் பெர்மிட் இருந்தாதான் இங்க விடுவாங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க. உள்ள வைக்கிறாங்க. எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்படிதான் போறாங்க நிறைய பேரு. போய் அங்க கண்ட வேலைக்கு திருப்பி விடுறாங்க. சொல்ற கேளு, கேர்ஃபுல்லா இருங்க. நீ சொந்தக்காரனால சொல்றேன். சொந்தக்காரனா முன்னேறக்கூடாது, உங்களுக்கு கீழே இருக்கணும். அப்படியே நான் என்ன நீ சொல்றேன், இப்படியே பூப்பர் பேச்சு பேசிக்கிட்டு துளிர்ல சுத்திட்டு திரி. நான் துபாய் சிட்டிசன் ஆக போறேன்டா நானு. கோல்டன் பாஸ் அப்ளை பண்ண போறேன் நானு. கோல்டன் பாஸா? A few moments later. அண்ணே என்னண்ணே கடப்பாறை கையில கொடுத்து கடப்பாறையை கொடுத்தாங்க. உங்களை போய் பார்க்க சொல்றாங்க. உங்களுக்கு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க? மம்புட்டியா?
ஒன்னாலதான் மனசுலே சாகுது என் வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல எனக்காக உருக என் காத திருக வழிபாத நிலவா நீ வேணும் நெடுக தீராத தீயாக நானா. அப்ப சிவாஜி இல்லனா நீங்க யாரு? நானா எம்ஜிஆர். மதகஜ ராஜாங்க. Recently played. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே மனசு முக்கியம் இல்லன்னு தான் அவன் கூட போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீ சீச்சியன் குமாரி ஒரு சீ